ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பேன் இண்டியன் மூவின்னு சொல்லலாம். ஸோ பேன் இண்டியன் ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்பை மூவி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா படத்தோட பேர் என்னன்னா வார் 2. ஸோ இது வந்து யார் டைரக்ட் பண்ணாங்கன்னா அயன் முகர்ஜி. அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸ்ரீதர் ராகவன். அப்புறம் டைலாக்ஸ் வந்து அப்பாஸ் டயர்வாலா. அப்புறம் வந்து ஸ்டோரி பை ஆதித்யா சோப்ரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் சினிமாட்டோகிராஃபி வந்து பெஞ்சமின் ஜாஸ்பர், எடிட் பண்ணது வந்து ஹாரிஸ் ஷேக். அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டும் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. மியூசிக் பண்ணது வந்து பிரீத்தம். அதில் ஸ்கோரிங்ஸ் வந்து ஷன்ஷித் பால்ரா, அப்புறம் அங்கித் பால்ரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தலாம். ஹிருத்திக் ரோஷன் வந்து மேஜர் கபீராவும், கேரா அத்வானி வந்து காவ்யா லூத்ராவும், அதுக்கப்புறம் என்டிஆர் ராமாராவ் வந்து மேஜர் விக்ரமாவும், அப்புறம் வந்து டைகர் ஷ்ராஃப் வந்து இந்த வார் பார்ட் 1 அவரோட பேக் சீன்ஸ்லாம் வந்து காட்டுவாங்க. அப்புறம் அஸ்வத் ராணா வந்து கர்னல் சுனில் லூத்ராவாகவும், அது மாதிரி அனில் கபூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு ஏஜெண்ட்டாக நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து அரிஸ்டா மேத்தா வந்து ருஹி சாஹனி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க. ரேஷ்மா பாம்பிவாலா, அப்புறம் வந்து கேசி சங்கர் வந்து கௌதம குல்டாலனும் குலாட்டியாவும், அப்புறம் வந்து வருண் படோலா வந்து விலஸ் ராவோ சரங் அப்படின்ற ஒரு கேரக்டரும், அப்புறம் மாதிரி பாட்டியா வந்து கலி ஹெட்டாகவும், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, வார் பார்ட் 1 பார்த்துருப்போம் இல்லையா. வார் பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா இவர் இருப்பார் டைகர் ஷ்ராஃபும், அப்புறம் வந்து ஹிருத்திக் ரோஷனும் சேர்ந்து வந்து நிறைய சாகசங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த படமும். ஸோ அப்படி தான் இருக்குன்னு நினச்சி போனோம். ஸோ போய் பார்த்ததுக்கப்புறம் ஒரு தெலுங்கு ஆடியன்ஸ், ஒரு தெலுங்கு ஹீரோவை வந்து படத்துக்குள்ளே விட்டதுக்கப்புறம் லாஜிக் வந்து தாறுமாறாக போயிடுச்சு. தாறுமாறாக ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதாவது இது எப்படின்னா, இதோட ஸ்பை யூனிவர்ஸ், யாஷ்ராஜ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸோட ஸ்பை யூனிவர்ஸ் தான் இந்த ஏக்நாத் டைகர், அப்புறம் வந்து பத்தானு, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. பத்தானு, வார், அப்புறம் அதில் நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி ஸ்பை யூனிவர்ஸ் இது வந்து. ஸோ அந்த ஸ்பை யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இருக்காப்புல. இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு வார் 2ன்னு. ஸோ அதில் வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து உள்ளே சேர்ந்துருக்காப்புல, ஜாயின் ஆயிருக்காப்புல. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த வேறு ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருப்பார். அதாவது ஒரு ரா ஏஜென்ட்டோட முக்கியமான ஒரு ஆள். அவர் யாருன்னா இந்த கொலனல் சுனில் லூத்ரா அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். அவரோட பொண்ணு தான் கேரா அத்வானி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரா ஏஜென்ட்டில் ஒரு ஆளாக இருப்பாங்க, ஒரு ஏஜென்ட் ஆளாக இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு களி அப்படின்ற ஒரு டீம் ஒன்று இருக்கும். அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் தான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கிற ஒரு டீம். அந்த டீமில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ரஷ்யா இருப்பாங்க. ரஷ்யாவில் இருக்கிற ஒரு ஆள், ரஷ்யாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஆள் இருப்பாப்புல. சைனாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஆள் இருப்பாப்புல. அப்புறம் வந்து மியான்மர் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஆள் இருப்பாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களாதேஷ், அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், இந்த மாதிரியான நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கிற ஆளுங்க வந்து இந்தியாவை எப்படியாவது ட்ராப் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு களின்ற ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குவாங்க. ஸோ உருவாக்கும் போது அது என்ன ஆகும்னா, ஸோ இதை வந்து இந்த ஸ்பையில் எப்படிப்பட்டவங்க, ஸ்பை வந்து என்னன்னா அங்கே உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி அவங்க ஆளாகவே மாறி உள்ளே வெளியே அப்படின்ற கேம் ஆடுவாங்க. யாராவது ஒரு ஆள் உள்ளே அந்த இடத்துக்குள்ளே போய் தான் ஆகணும். போனால் தான் அவங்கள உள்ளே போய் அழிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த உளவாளிகளோட வேலையே தான். அதாவது துப்பாக்கி கத்தி எதுவுமே இல்லாமல் புத்தியை மட்டும் யூஸ் பண்ணி எல்லாமே சூழ்ச்சி முறையில் போகிறது தான் உளவாளிகள் அப்படின்வாங்க. ஸோ சூழ்ச்சி தான். ஸோ ஒரு எதிரியோட சூழ்ச்சி, அதே சூழ்ச்சியால் தான் நம்ம முறியடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி களின்ற ஒரு டீமுக்குள்ளேயே வந்து கபீர், யாராக ஹிருத்திக் ரோஷன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரா ஏஜென்ட்லேருந்து விலகி வந்து தனியாக வந்து ஒரு ப்ரைவேட் அசாசினேட்டாக மாறிட்டார். ரா ஏஜென்ட் வந்து தனக்கு எதுவுமே பண்ணலை, தனக்கு வந்து ரா ஏஜென்ட் வந்து எதிராக தான் நிற்குது, ரா ஏஜென்ட் வந்து பெருசாக நம்மளை எதுவும் காப்பாற்றலை அப்படின்றதுனால அந்த மனவிரக்தியில் இவர் வந்து ரா ஏஜென்ட்டு வெளியே வந்து ரா ஏஜென்ட்டுக்கிட்ட எடுத்த ட்ரைனிங் எல்லாமே இவர் தனியாக வந்து ஒரு ஃப்ரீலான்சர், அதாவது ப்ரைவேட் அசாசினேட்டராக வந்து மாறிட்டார். யாரெல்லாம் இவருக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களோ அவருக்கு மட்டும் தான் விசுவாசமாக இருப்பார். இவர் யாருக்கும் வந்து அடிமையாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி, ஓகேங்களா. இப்போ ஒரு கம்பெனியில் ஐடியாக வேலை செய்கிறது வேறு, இல்லை ஒரு ஃப்ரீலான்சராக இருந்து வந்து வெப்பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறது வேறு. ஸோ அதுக்கு அந்த தொகை வந்து அவங்க அந்த ஃப்ரீலான்சர் தான் முடிவு பண்ணுவாங்க. இதே ஒரு கம்பெனியில், ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கம்பெனி தான் முடிவு பண்ணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ரா அப்படின்ற அந்த அமைப்பிலேருந்து, இந்தியன் கவர்மெண்ட் அமைப்புலேருந்து வெளியே வந்து தனியாகவே இவர் ஒரு ஆளை கொள்கிற அளவுக்கு வந்து இவர் வருவார். ஸோ என்ன ரேட்டு எல்லாமே இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்பார். ஸோ அப்படி தான் இவர் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு.
அப்படி இருக்கிறப்ப களி வந்து இவரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி களி வந்து இவரை சூஸ் பண்ணுறத விட களியை வந்து ஆமாம் இவர் சூஸ் பண்ணிடுவாங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து களிக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போகும். ஸோ அப்படி போகிறப்ப அப்போ வந்து என்டிஆர் வந்து உள்ளே போடுவார். உள்ளே பூந்ததுக்கப்புறம் என்டிஆருக்கும் இவருக்கும் வந்து பிரச்சனை உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்தா என்டிஆருக்கும் ஹிருத்திக் ரோஷனுக்கும் உண்டான ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து காட்டுவாங்க. அது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அது ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது. பரவாயில்லையா இருந்தது. பட் ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா எதை நோக்கி போகுதுன்னு அப்படி நமக்கு வந்து புரியல. நம்ப முடியாத ஃபைட் சீன்ஸ், அப்புறம் ட்ரெயினில் வந்து நடக்கிற ஃபைட் சீனு, அதுக்கப்புறம் முக்கியமாக ஃப்ளைட்டில் நடக்கிற ஃபைட் சீனு, இதெல்லாம் வந்து சுத்தமாக நம்பவே முடியல. ஸோ ஓரளவுக்காவது லாஜிக் இருக்கணும். இது வந்து ரா ஏஜென்ட்டை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எதை நோக்கி போகுது, அந்த கதை வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரில. களியோட ஹெட்டெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மறைமுகமாக காட்டி பெரிய ஒரு ஆள் மாதிரி காட்டுவாங்க. ஸோ காட்டினதுக்கப்புறம் கடைசி கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா என்டிஆரும் ஹிருத்திக் ரோஷனும் சேர்ந்து போய் டக்குன்னு ஏதோ வந்து களியோட ஹெட்டெல்லாம் வந்து என்னமோ காயின் இந்த செஸ்ஸில் இருக்கிற சிப்பாயிங்களை போட்டு தள்ளுற மாதிரி தட்டி விட்ற மாதிரி அசால்ட்டாக போய் தட்டி விட்டு வராங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இந்தியான்ற ஒரு கண்ட்ரியை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தை, ஒரு மோசமான ஒரு கூட்டத்தை, ஒரு கல்பிரிட் கூட்டத்தை வந்து இவங்க வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த களிக்கு உண்டான ஃபஸ்ட்டு வந்த அந்த ஒரு வெயிட்டேஜ் வந்து போக அந்த கடைசி கட்டத்தில் வந்து ஹிருத்திக் ரோஷன் என்டிஆரும் பெரிய ஒரு ஆள் மாதிரி காட்டுறதுக்காக அந்த களின்றதை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. ஸோ இது வந்து எப்படின்னு எனக்கு புரியலை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ளா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இது காமிச்சாங்க வேறு யாரையும் வந்து ஹீரோயினியாக காமிச்சாங்க. இப்போ இதில் வந்து இவருங்க நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அது சில டைம் வந்து பத்தான் மூவியை வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்துது ஒரு சில இடங்களில் வந்து. இது நமக்கு தீபிகா படுகோனே தான் வார் 1 இருந்தாங்களா, இல்லை வேறு யாராவது இருந்தாங்களா, எது வார் 1 வார் 2 எது பத்தான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுது. டக்குன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்கும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ் அவ்வளோ பெரிய ஹிட்டெல்லாம் ஒன்று வந்து காட்டல. ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கூலியும் வார் 2 வந்து வந்தப்போ வார் 2 வந்து பரவாயில்லையாக இருந்தது, கூலியும் வந்து பரவாயில்லையாக இருந்தது. இது ரெண்டுமே ஆவரேஜ் தான். பட் ஆனால் லாஜிக் படியெல்லாம் பார்த்தா வேர்ஸ்ட்டாக இருந்தது வந்து இதுதான், என்னது வார் 2 தான். ஸோ அது வந்து முக்கியமாக அந்த என்டிஆர்லாம் ரொம்ப காட்டுறது, ரொம்ப என்டிஆரோட என்ட்ரி சீன்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் ஆனால் போக அவருக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தில் வர ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப லாஜிக்கே இல்லாமல் ரொம்ப தரமட்டமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. மற்றபடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எவ்ரிதிங் இஸ் கூல் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ அப்படி தான் பார்க்கலாம். குழந்தைங்களாம் கொண்டு போவோன்னா கீரா அத்வானி எல்லாம் வந்து பிக்னி மாடல் ட்ரெஸ்ஸு போட்டு ரொம்ப கிளாமராக இருப்பாங்க இந்த படத்தில். ஸோ கொண்டு போக வேணாம் சின்ன பசங்களை மேக்ஸிமம் ஒரு 20 வயசு மேலே இருக்க பசங்களை கொண்டு போங்க. 20 வயசு பசங்களாம் ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸோடு நீங்கள் போகும்போது பேரண்ட்ஸ் பசங்களும் ஒன்றா போக வேணாம், அதனால சரி வராது. பேரண்ட்ஸ் மட்டும் போய் பாருங்க, இல்லை பசங்க அவங்க தனியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கட்டும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தொடங்குது எங்கே முடியுதில்ல, சீக்கிரமாக முடித்த மாதிரி தான் இருந்தது. அந்த வில்லனை வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வந்து காட்டணும். இது வந்து என்டி ராமராவ் வில்லனா ஹீரோவா, இல்லை இந்த களி வந்து வில்லனா ஹீரோவா அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் லூத்ரா சத்ததுக்கான என்ன விஷயம், என்ன தியாகம் பண்ணார் அவர். களியை கொண்டுட்டாங்க, டக்குன்னு கொண்டுட்டாங்க. அது பார்த்தா களியில் ஒரு ஹெட் வந்து பீடா கடையில் உட்காந்துட்டு பாகிஸ்தானில் லீடர் வந்து டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் சாதாரணமாக டேபிள் போட்டு உட்காந்துட்டு இருப்பார் ஒரு களி லீடர் வந்து ரோட்டில். ஸோ அது வந்து நம்பவே முடியல. அப்படி ஒரு களின்ற ஒரு பெரிய ஒரு ஆளை மாதிரி காமிச்சிட்டு இப்போ கடைசியாக வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி காட்டுறது வந்து நல்லால. ஸோ டம்மி பண்ண மாதிரி தான் இருந்தது. 2 ஹீரோவை வந்து பெருசாக வந்து ரொம்ப மெச்சப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வாட்சபிள் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. குழந்தைங்களை கொண்டு போவோன்னா ஃபேமிலியோட ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து நீங்கள் பொழுதுபோக்கிக்கலாம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கு ஸ்க்ரீன் ப்ளே அது இதுன்னு எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே மைனஸ் தான். 5க்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 3.2 கொடுக்குறேன். தேங்க்யூ.